திருச்சிற்றம்பலம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தெனையாள் கந்தா கதிர் வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே மைந்தா குமரா மறைநாயகனே. திருச்சிற்றம்பலம். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அனைந்த பிரான் அடி போற்றி வாழி திரு நாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திரு தாழ் போற்றி. அவையோர் அனைவரையும் பணிந்து வணங்கி இறைவனையும் குருவையும் அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் பணிந்து வணங்கி இன்றைக்கு நம்முடைய மாடம்பாக்கம் சுதர்சன நகர் அருள்மிகு மங்களாம்பிகை உடனாய சுதர்சனேஸ்வரர் திரு ஆலயத்தில் திருநாவுக்கரசு பெருமான் சித்திரை சதயம் அன்று முக்தி எய்தினார். சிவகதி அவருக்கு இறைவன் மனமு வந்து அவருடைய சிவப்பணி நம்மை போன்ற அடியார்களுக்கெல்லாம் சரியா மார்க்கத்தில் நின்று ஞானம் எய்துவது எவ்வாறு என்பதனை உணர்த்துவதற்காக திருக்கைலையில் மாமுனியாக இருந்து சிவயோகத்தில் இருந்து தவமேதிய முனிவருள் ஒருவராக இருந்த அவருக்கு மருள் நீக்கியார் என்ற பிறவியை கொடுத்து அவரை தர்மசேனராக்கி பின்பு நாவுக்கு அரையனாக்கி ஞானசம்பந்த பெருமான் நம்முடைய அடியார் மார்க்கத்தில் சைவ மார்க்கத்தில் நமக்கெல்லாம் இறைவன் அளித்த ஒரு பெரும் குடையாக அவதரித்தவர். அவரால் அப்பர் என்று அன்பினால் தொண்டினால் அழைக்கப் பெற்று சிவநெறியில் சைவ மார்க்கத்தில் எவ்வாறு அடியார் பெருமக்கள் எல்லாம் ஞானம் எய்தி, சிவஞானம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது, அது காலத்தால் கணிக்க முடியாதது. அது மட்டுமல்ல, எப்படி இந்து மதத்தில் சனாதன தர்மம் என்பது காலவரைக்கு உட்பட்டதல்ல, மனித குலத்திற்கு பொதுவானதோ, அப்படி நம் வாழ்வில் நமக்கு கிடைப்பதை ஏற்றுக்கொள்வதற்கும் விட்டு செல்வதை நாடி சென்று அதனால் துன்பப்படாமல் இருப்பதும் தான் சிவஞானம். அத்தகைய சிவஞான நெறியில் நம்மை ஈடுபடுவதற்கு சரியா மார்க்கத்தை நிலைநிறுத்தி, அதுவும் சரியா மார்க்கம் என்பது நாம் ஒரு கட்டமைப்பில் சொல்லும் பொழுது சரியே கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லுவோம். அந்த சரியா மார்க்கத்தில் இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கும் பதவியானது சிவலோக பதவி என்று சொல்லப்படும். அதற்கு பிறகு மற்றைய முக்திகள் எல்லாம் இருக்கின்றன, சாலோகம் சாமீபம் சாரூபம் சாயுஜ்யம் எல்லாம். இருப்பினும் நம்முடைய அருளாளர் பெருமக்கள் சரியையில் நின்று ஞானம் எய்தினர், கிரியையில் நின்று ஞானம் எய்தினர், யோகத்தில் நின்று ஞானம் எய்தினர், ஞானத்தில் நின்று ஞானம் எய்தினர். ஆகையினால் ஒவ்வொரு அடியாருக்கும் வரையறுக்கப்பட்ட இறைவனால் அருளப்பெற்ற மார்க்கத்தில் எந்த ஒரு பாகுபாடும் வேறுபாடும் அல்ல. அந்த மார்க்கத்தில் நாம் சிவநெறியில் ஒழுகினோமே ஆனால் இறைவனுடைய திருவடியை எந்த அளவுக்கு இறுக பற்றுகின்றோம், பணி செய்கின்றோம், அடியாராக நம் அகத்துள்ளே அந்த பணிவினை நாம் எந்த அளவுக்கு வளர்த்து கொள்கின்றோமோ அந்த அளவுக்கு அகத்துள்ளே இறைவன் சிவன் அவன் நிறைகின்றான். இதைத்தான் நமக்கு நாவுக்கரசு பெருமான் உணர்த்துகின்றார். இந்த
நல்ல ஒரு திருநாளில் இத்தகைய ஒரு அரிய வாய்ப்பு, இந்த பக்தி சிந்தனையை நாம் இன்று சிந்திப்பதற்கு வழிவகுத்து கொடுத்த கோயிலில் உள்ள அத்துணை அடியார் பெருமக்கள், திருமுறை மன்றங்கள், முக்கியமாக நம்முடைய அடியார் பூமிநாதன் ஐயா அவர்கள், அவரோடு துணை நிற்கும் அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் வணங்கி, ஏனென்றால் குரு இருக்கும் இடத்தில் இறைவன் இருப்பான், குருவும் இறைவனும் அடியார்கள் இருக்கும் இடத்தில் இருப்பார்கள். ஆகையினால் அடியார்களுக்காகத்தான் எல்லாமே இன்றைக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அத்துகைய சிறப்புடைய அடியார்கள் என்றால் என்ன? நாவுக்கரசு பெருமானுடைய சரியா மார்க்கம் என்றால் என்ன? அடியாருடைய பெருமை யாது? இந்த அடியாருடைய பெருமையை நாவுக்கரசு பெருமான் தன்னுடைய அருள் வரலாற்றின் மூலம் நமக்கு எவ்வாறு அதனை எடுத்துரைக்கின்றார், அவர் வாழ்ந்து காட்டுகின்றார். எவ்வாறு அவர் புற வழிபாட்டின் மூலம் அகத்தூய்மை அடையலாம் என்பதை அவர் நமக்கு சுட்டி காட்டுகின்றார், உணர்த்துகின்றார் என்ற சிந்தனைகளை எல்லாம் திருமந்திரத்தின் வாயிலாகவும் நம்முடைய தேவாரங்கள், அப்பர் சுவாமிகளது தேவாரங்கள் வாயிலாகவும் நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். முதலாவதாக அடியார் பெருமையை நம்முடைய திருமந்திரம் எவ்வாறு உரைக்கின்றது? திகைக்கு உரியாக ஒரு தேவனை நாடு, உகைக்குரியான் ஒரு வாதி இருக்கில், பகைக்குரியார் இல்லை பயர் மழை பெய்யும், தகைக்குறை கேடில்லை அவ்வுலகுக்கே. புலநடக்கத்தோடு ஒரு அடியாராக இருப்பவர், அவரே மெய்யடியார். அத்தகைய மெய்யடியார் அவருக்கு பகைவர் என்பதே யாரும் இல்லையாம். அவர் வாதத்திற்கு யாரையும் அவர் முன் நின்று வாதம் செய்ய முடியாதாம். அதற்கு எடுத்துக்காட்டாக நம்முடைய ஞானசம்பந்த பிள்ளையை சொல்லுகின்றார்கள் திருமந்திரத்தில். உரையாசிரியர் ஞானசம்பந்த பிள்ளையின் முன் எப்படி சமணர்களால் வாதத்தில் வெல்ல முடியவில்லையோ, 3 வகையான வாதங்கள், சுரவாதம், அனல்வாதம், புனல்வாதம், அப்படி அந்த நல்ல புலநடுக்கத்தோடு மெய்யடியாராக சிவநெறியில் நிற்பவருக்கு முன் எந்த பகையும் இருக்காது, யாராலும் அவரை வாதிலும் வெல்ல முடியாது. அதே சமயத்தில் அத்தகைய அடியார்கள் இருக்கும் பூமியில், அந்த புண்ணிய பூமியில், தவ பூமியில் மழை பொய்க்காது, பஞ்சம் இருக்காது. இதை அடியார் பெருமை என்ற உட்பிரிவில் தலைப்பில் நம்முடைய திருமூலர் நமக்கு உரைக்கின்றார். இந்த அடியார்கள் எவ்வுலகத்தை சார்ந்தவர்கள்? அவ்வுலகத்தே பிறந்து அவ்வுடலோடு அவ்வுலகத்தே அருந்தவ நாடுவர், அவ்வுலகத்தே அரணடி கூடுவர், அவ்வுலகத்தே அருள் பெறுவாரே. இது அவ்வுலகம் என்று சொல்லப்படுவது சிவ உலகம். இந்த அடியார்கள் சிவ உலகத்திலே தோன்றுவார்கள், தூய உடலுடன் இருப்பார்கள், அந்த உலகத்திலேயே நின்று இறைவனுடைய திருவடியை அதோடு கூடுவார்கள், அந்த சிவலோகத்திலேயே இன்பத்தினையும் எய்துவர். இயங்கும் உலகினில் ஈசன் அடியார் மயங்கா வழி செல்வர், வானுலகம் ஆழ்வர் புயங்களும் எந்திசை போது பாதாளம் மயங்கா பகிரண்ட மாமுடிதானே. ஆக சிவநெறியில் நிற்பவர்கள் சிவபெருமானுடைய திருவடிகளை சரணடைவர்கள் சிவனடியார். அந்த அடியார்கள் சரணடையும் ஈசனுடைய திருவடி, அதனுடைய மகத்துவம் என்ன? பாதாளம் 7க்கும் அப்பால், இந்த அண்ட சராசங்களுக்கும் அப்பால் அவனுடைய திருவடி, அதனுடைய அந்த மகத்துவம், அதனுடைய ஆற்றல், அதனுடைய அருள் எங்கும் வியாபித்திருக்கிறது. அத்தகைய திருவடியை சரணடைந்த சிவனடியார்கள் நாம் யாரை வணங்குகின்றோமோ, நமக்கு யார் வழிகாட்டுகின்றார்களோ, அவர் எத்தகைய பெரியவர் என்றால் அவருக்கு கீழ் உள்ளவர்களும் அத்துணை பெரியவர்கள் என்பதை நாம் உலக வழக்கில் நாம் அறிவோம். அதாவது ஒரு மாணவன் இருக்கின்றான், அவனுடைய கல்வியின் தரத்தை அந்த மாணவனுடைய ஆசிரியரை பொறுத்து தான் நாம் சொல்லுவோம். அப்படி அந்த மாணவன் சிறப்பாக செயல்பட்டானேயானால் அவனுடைய ஆசிரியருக்கு அது நற்பெயரை உண்டாகும். அந்த ஆசிரியர் பெருந்தகையினுடைய ஆற்றலும் அவருடைய கல்வித்திறனும் நமக்கு வெளிப்படும். அப்படி ஒரு சிவனடியாராக நம்முடைய கடமை, நாம் யாருடைய திருவடியை பற்றுகின்றோமோ
நம்முடைய செயல்பாடுகளில் எந்த ஒரு இழுக்கும் ஏற்பட்டு விடக்கூடாது. ஏனென்றால் அது நம்மை சாராது. அது நாம் யாருடைய திருவடியை பற்றுகின்றோமோ அவனுக்கு அந்த இழுக்கு சேர்ந்து விடக்கூடாது. நாம் நம்முடைய மூர்த்தி நாயனாருக்கு திருத்தொண்ட தொகையில் சொல்வதுண்டல்லவா, மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன். திருநீர் அணிந்திருந்தார், ருத்ராக்க மாலை அணிந்திருந்தார், ஜடாமுடி தரித்திருந்தார். அப்படி இந்த 3 சின்னங்களையும் கொண்டு அவர் மதுரையை ஆண்டார். இறைவன் அத்தகைய பேற்றினை அவருக்கு கொடுத்தார். அவர் தன்னுடைய முழங்கையினால் சந்தன கட்டை கிடைக்காத சமணர்கள் செய்து அந்த ஒரு வேற்றுமை விகாரத்தோடு பக்குவமின்மையால், அதனால்தான் அந்த மார்க்கம் நிலைத்திருக்கவில்லை. சைவ சமயம் இன்றைக்கும் நிலைத்திருக்கிறது என்றால் இது எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொள்கின்றது. வேண்டுகின்ற மாற்றங்களை அடியார்களுக்கு அவர்களுக்கும் காலத்திற்கும் ஏற்ப எல்லா விடயங்களுக்கும் நமக்கு ஒரு வழிகளை நமக்கு இந்த சைவ மார்க்கம் கொடுக்கின்றது. அதுக்கு அடியார் கூட்டங்களும் குருமார்களும் அதற்கு துணை நிற்கின்றனர். அத்தகைய குருமார்கள், அடியார்கள், அடியார் கூட்டம் இவ்வளவும் சேர்ந்து ஒருங்கே நிரம்ப பெற்ற ஒரு மார்க்கமாக இருப்பதனால் அது இன்றளவும் நிலைத்திருக்கின்றது. அதை இன்னும் மென்மேலும் சிறப்படைய செய்ய வேண்டுவது இப்பொழுது இந்த காலகட்டத்தில் உள்ள அடியார்களுடைய பெரிய ஒரு கடமையாகும். அந்த வகையில் நம்முடைய அடியார் பெருமையை பற்றி சிந்தித்தோம். இப்பொழுது நாவுக்கரசு பெருமான் அவர் நமக்கு உணர்த்திய சரியாமார். இந்த சரியை என்றால் என்ன என்பதற்கு திருமந்திரத்தில் 2 பாடல்கள். உயிர்க்கு உயிராய் நின்றார் இறைவன். உயிர்க்கு ஒளி நோக்கல். அந்த உயிரானது இருளாகிய அஞ்ஞானத்திலிருந்து வெளிவர வேண்டுமென்றால் அதற்கு ஒளி வேண்டும். அப்பொழுது இறைவன் நமக்கு வேறாய் நின்று ஒளியாய் இருந்து நமக்கு அறிவுறுத்துகின்றான். உயிர் பெறும் ஆவாகனம் புறப்பூசை. உயிரானது தனக்குள் இருக்கும் இறைவனை புறப்பொருள்களில் ஆவாகனம் செய்து பூஜை முறைகள் அப்படி செய்து இறைவனை தரிசனம் பெறுகின்றது. நிறைவாக செயிர்கடை நேசம் சிவபூசை ஆமி. புறத்தில் தொண்டு பூஜைகள் எல்லாம் செய்துவிட்டு நிறைவாக அதனுடைய பலனாக அகத்துள்ளே அந்த இறைவனை நிறையச் செய்யும். அதுதான் சரியாமார். உயிருக்கு உயிராய் நிற்றல், எல்லாம் ஒன்று என்றும் இறைவனோடு ஒன்றோடு ஒன்று ஒடுங்குவது அது ஞான பூசை. உள்வொளியாய் நிற்றல், அறிவு விளங்கச் செய்வது அது யோகம். ஆவாகனம் செய்தல் என்பது கிரியை. புறப்பூசை வழியே நிறைவாக இறைவனை நமக்குள்ளே அகத்தில் உணர்வு. புறப்பூசையோடு நின்றுவிடக்கூடாது, அகத்தில் நிறைய செய்ய வேண்டும். அது சரியா மார்க்கம். அதுதான் சரியா மார்க்கத்தில் ஞானம் எய்திய அந்த ஒரு தன்மை. அதைத்தான் நாவுக்கரசு பெருமான் திருப்புகலூரில் 81 அகவையில் முக்தி அடைந்து நமக்கு உணர்த்தியிருக்கின்றார். நாடு நகரமும் நற்றிரு கோயிலும் தேடி திருந்து சிவபெருமான் என்று. நாடு நகரங்களிலெல்லாம் இறைவன் எழுந்தருளியிருக்கும் ஆலயங்களை எல்லாம் தேடி திரிய வேண்டுமா? பாடுமின் பாடி பணிமின் பணிந்த பின் கூடிய நெஞ்சத்து கோயிலாய் கொள்வானே. அந்த கோயில்களுக்கெல்லாம் சென்று தேடுங்கள், அங்கே இருக்கும் இறைவனை வழிபடுங்கள், அவனை பாடுங்கள், பாடிய பின் பணியுங்கள், பணிந்த பின் அவன் என்ன செய்வான்? அந்த நெஞ்சத்தே கோயிலாக கொள்வான் இறைவன் என்று இந்த சரியா மார்க்கத்தினுடைய சிறப்பை சொல்லுகின்றார். நாவுக்கரசு பெருமான் இறைவன் எழுந்தருளியிருக்கும் ஆலயங்களுக்கெல்லாம் சென்றார். அங்கே உழவார படைக்கலம் தாங்கினார். அடியார் குழுமத்தை அத்துணை பேரையும் அடியார்களை எல்லாம் ஒன்றிணைக்க ஒரு பொதுவான ஒரு காரணம் வேண்டும். எல்லாவற்றிற்கும் நிமித்த காரணம் இறைவன் தான். ஆனால் முதற் காரணமாக சரியா மார்க்கத்தை எடுத்துக்கொண்டார் நாவுக்கரசு பெருமான். எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு என்று கொடுத்தால்தானே மனிதர்களுக்கு அதில் ஒரு ஈடுபாடு வரும். அப்படி இறைவனை வழிபடுவதற்கு எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்க முடியும் என்றால் அது சரியா மார்க்கத்தில் மட்டுமே அது அமையும். எந்த ஒரு வேற்றுமை விகாரங்கள் இல்லை. பொதுவாக கோயில்களுடைய வாசல்கள், வாயில்கள், பிரதான வாயில்கள்லாம் அகலமாக இருக்கும். அப்படி எல்லாரையும் உள்வாங்கிக் கொண்டு அனுமதிக்கக்கூடிய ஒரு பெருந்தன்மையுடைய ஒரு மார்க்கம் இந்த சரியா மார்க்கம். அப்படி அந்த மார்க்கத்துக்குள் நுழைந்தவுடன் அடியார்கள் இறைவனுடைய கருணையினால், குருவினுடைய வழிகாட்டுதலால் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி படிகள், ஒவ்வொரு படிகளாக ஏறி ஏறி கிரியை, யோகம், ஞான
எய்தி நிறைவில் சிவகதி அடைகின்றார். அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை நமக்கு கொடுத்த நாவுக்கரசு பெருமான் அவருடைய திருவரலாற்றின் அனைத்துமே அடியார் பெருமக்கள் அனைவரும் நம்முடைய மேன்மைக்காக பக்குவத்திற்காக நாம் நித்தம் நித்தம் நினைப்பது, கற்கின்றோம், கேட்கின்றோம், சிந்திக்கின்றோம், தெளிகின்றோம். இன்றைக்கு நாம் நம்முடைய திருமுறை ஏடுகளையெல்லாம் நமக்கு திரட்டி கொடுத்த நம்பியாண்டார் நம்பிகள் திருநாரையூரில் அவதரித்தவர். அவர் ஞானசம்பந்த பிள்ளை மீது 6 பணுவல்களும், அவருக்கு திருமுறைகளை திரட்டி கொடுக்க அருள்பாலித்த புல்லாப்பிள்ளையார் மீது இரட்டை மணிமாலை என்ற பணுவலும், நாவுக்கரசு பெருமான் மீது 1 பணுவலுமாக அவர் பாடிய நூல்கள், அந்த பிரபந்தங்கள் 11ஆம் திருமுறையில் இடம்பெற்றிருக்கின்றன. அவற்றுள் திருநாவுக்கரசு தேவர் திரு ஏகாதச மாலை 11 பாடல்களுடைய அந்த பாடல்களில் நாவுக்கரசு பெருமானுடைய மார்க்கம் என்ன, அவர் அடியார்களுக்கு எத்தகைய ஒரு பொக்கிஷமாக, சொத்தாக, நிதியாக நமக்கு கிடைத்திருக்கின்றார், அவர் அந்த மார்க்கத்தில் நம்மை இட்டு செல்வதற்கு அவர் நமக்கு எதை வழங்கினார் என்ற சிறப்புகளை எல்லாம் ஒவ்வொரு பாடல் மூலம் சொல்லியிருக்கிறார். புலனோடு ஆடி திரி மனத்தவர். நம்முடைய சைவ சித்தாந்தத்தில் 2 விடயங்கள் குறிப்பாக சொல்லப்படும். ஐயம் திரிவு இன்றி நாம் இறைவனை வழிபட வேண்டும். ஐயம் என்பது சந்தேகம். நாம் எடுத்துக்கொண்ட காரியத்தினுடைய பலாபலன் என்னவாக இருக்கும், அது நிறைவேறுமா நிறைவேறாதா என்பது ஐயம். திரிவு என்பது உண்மையை பொய்யாகவும் பொய்யை மெய்யாகவும் நினைப்பது. அப்படி திரிமனத்தவர். ஏன் திரிமனத்தவர் நாவுக்கரசு பெருமான்? அவர் சமண சமயத்தை சார்ந்தார். ஆனால் பொரிசை காமத்துரிசு அடக்கிய அவர் அங்கேயும் துறவரம் மேற்கொண்டார். துரிசு என்பது குற்றம். ஆக குற்றங்களை களைந்தார், துறவரம் மேற்கொண்டார். புனித நேசத்தோடு தமக்கையர் புணர்வில் நாள் உற்று உரை செய்ய குடரோடு துடக்கி என்று நம்முடைய குற்றாயினவார பதிகத்தில் வரும் அல்லவா, அதை சொல்லுகின்றார் நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள். அத்தகைய அந்த வயிற்று வலி. ஆக இவருடைய வரலாற்றினை 4 வரிகளில் சுருக்கமாக சொல்லிவிட்டார் நம்பியாண்டார் நம்பிகள். ஆக இவருடைய குற்றமற்றவர், துறவரம் மேற்கொண்டவர், புலன்களை அடக்கியவர், இவையெல்லாம் ஒரு அடியாருக்குள்ள அடிப்படை குணங்கள். அது எல்லாம் நாவுக்கரசு இருந்தது. பிரிவு என்ற ஒரே அந்த ஒரு காரணத்தினால் சமண சமயம் சார்ந்தார். ஆனால் அவரை குருவாக யார் நின்று வழிநடத்தினார்? அவருடைய தமக்கையார் திலகவதியார். அப்படி வயிற்று வலி அவருக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டது. களவு சூளை பிணக்கெடுத்து ஒளிர் சுடுவெந்நீரிட்டு அமன் அகற்றிய துணிவினால் முப்புறம் எரித்தவர். இவரை அப்பர் மீண்டு வந்தாராம் அமணர்களிடம். மீட்டெடுக்கப்பட்டார். அவர் மீண்டும் வந்தார். எங்கே வந்தார்? சைவ சமயத்திற்கு வந்தார். சுடு வெந்நீரிட்டு, தூய வெந்நீரிட்டு வந்தாராம். யார் கொண்டு வந்தார் அவரை? முப்புறம் எரித்தவர். முப்புறங்கள் 3 கோட்டைகள். நாம் சைவ சித்தாந்த முறைப்படி தத்துவார்த்தமாக சொல்ல வேண்டுமென்றால் ஆணவம், கண்மம், மாயை. அதனால்தான் ஞானசம்பந்தர் தன்னுடைய தேவார திருப்பதிகத்தில் 8வது ஆணவத்தை குறிப்பிடுவார். அடுத்தது 9வதில் கண்மத்தை குறிப்பிடுவார். 10வதில் மாயையை குறிப்பிடுவார் நம்முடைய ஞானசம்பந்தர் பெருமான். அதாவது சமணர்களையும் ராவணனையும் மாலோடு அயனும் காண அடியுன்னா அண்ணாமலையான், இந்த தத்துவங்களை எல்லாம் சொல்லி ஆணவம், கண்மம், மாயையைத்தான் ஒவ்வொரு தேவார பதிகத்திலையும் ஞானசம்பந்த பெருமான் விளக்குவார். இதில் ஆணவம், ராவணனுக்கு பக்தி இருந்தது, ஆனால் நான் பக்தி செய்கின்றேன் என்று இருந்தது. ஏன்? அவனுக்குள்ள ஒரே ஒரு குறை. எதனால் அவனுக்கு அந்த ஆணவம் இருந்தது? அவன் அடியார் கூட்டத்தினுடைய அருமை அவனுக்கு தெரியவில்லை. ஒரு அடியார் கூட்டத்தோடு இருந்தால் பொதுவாக நாம் இருக்கும் துறைகளில் நாம் மற்றையவரை மேலே கொண்டு வருவது என்பது உலகியலுக்கு புறம்பான ஒரு விஷயம். இது யதார்த்தம். ஆனால் ஒரு அடியார் கூட்டத்தில் மட்டும்தான் நாம் முன்னேறி செல்வதோடு நம்மோடு அடியார்களையும் சேர்த்து இட்டு சொல்லுவோம். இந்த அடியார் கூட்டத்தினுடைய அருமை ராவணனுக்கு தெரியவில்லை, ஆனால் அவனுடைய மனையாளாகிய மண்டோதரிக்கு தெரிந்தது. அதனால தான் இறைவன் உத்தரகோசமங்கையில் வேத ஆகமங்களை மண்டோதரிக்கு இறைவன் உணர்த்தி அருளினார், ராவணனுக்கு உணர்த்தவில்லை. ஆகையினால்
அதை ஆணவத்திற்கு குறியீடாகவும், கண்மம் என்பது என்றுமே ஒரு முனைப்பு. நமக்கு முயற்சி இருக்க வேண்டும், ஆனால் முனைப்பு இருக்கக்கூடாது. அந்த முனைப்பு மாலுக்கும் மயனுக்கும், அதாவது தேவர்களாகத்தான் நம்ம அவர்கள் குறிப்பிடுகிறோம். நாம் பரமாத்மாவாகவோ திருமாலாகவோ மகாவிஷ்ணுவாகவோ நினைப்பதில்லை. சைவ இலக்கியங்களில் தேவர்களாக அவர்கள் குறிப்பிடுவார்கள். அதே போல வைணவ இலக்கியங்களில் சிவபெருமானை ருத்ரன் என்ற வகையில் தேவர்களாக குறிப்பிடுவார். தேவர்கள் காலத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல, அவர்களுக்கும் காலத்தில் ஒரு முடிவு. அந்த ஒரு வகையில் அவர்களுக்கு முனைப்பு இருந்தது இறைவனை காண வேண்டும் என்று. முயற்சி மட்டும் இருந்திருந்தால் அவர்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறார். ஆகையினால் கண்மம் என்பது என்றைக்குமே கூட்டுவிக்கும். இன்னொன்று மாயை, அதுதான் திரிபு. அந்த திரிபு இருந்தமையால் தான், ஐயம் இருந்தமையால் தான் சமணர்களுக்கு பக்குவம் இன்மை அவர்களுடைய சமயத்தை கீழ் நோக்கி எடுத்து சென்றது, சைவம் மேல் நோக்கி வளர்ந்தது. ஆக உலகின் மாயப் பிறவியை தரும் உணர்வில்லா அப்பெரு மயக்கினை ஒழிய வாய்மை கவிதையில் பல உபரியாக பொருள் பரப்பிய மெய்ப்பொருள் பரம்பொருள். ஆக அந்த பரம்பொருளாகிய சிவத்தை மூலப்பொருளாக கொண்டு நாம் அவரை பின்பற்ற என்ன அருளினார் நாவுக்கரசு பெருமான்? தேவாரம் பதிகின்றார். 4, 5, 6 திருமுறைகளாக 4000க்கும் மேற்பட்ட பாடல்கள் நமக்கு கிடைக்க பெற்றவை. இருப்பினும் அவருடைய பாடல்கள் எண்ணிலடங்கானவை உள்ளன, ஏட்டுச்சுவடிகள் நமக்கு கிடைக்கவில்லை. அத்தகைய தேவாரப் பாடல்களின் வாயிலாக அவர் சரியா மார்க்கத்தில் நின்றவர். அவர் தொண்டு மட்டும் செய்யவில்லை, அவர் இந்த தேவாரப் பாடல்களின் வாயிலாக கிரியை மார்க்கத்திலும் அவர் நின்றார். அந்த வகையில் அலகில் ஞானக் கடலிடைப்படும் அமிர்த யோக சிவ ஒளி புக அடியேறுமுக்கு அருளினை செய்யும் அறைய தேவ திருவடிகளே. இந்த சிவஞானம் சிவயோகம் என்பது எப்படியாம்? கடலிலே கிடைக்கும் ஒரு அமிர்தம் போன்றதாம். அத்தகைய அந்த அமிர்தத்தை கொடுப்பவராம் நம்முடைய திருநாவுக்கரையர். இவர் அடியார்களுக்கு யார்? திருநாவுக்கரசர் அடியவர் நாடற்கு கதி நிதி. நாம் கதியே என்று யாரிடம் கிடைக்க வேண்டும் என்றால் நாவுக்கரசு பெருமானிடம் கிடைக்க வேண்டும். ஏனென்றால் கிடைத்திருக்கிற ஒரு நிதியாக, பொக்கிஷமாக நமக்கு கிடைத்தவர் நாவுக்கரசு பெருமான். எளிமையானவர், பெருநிதி ஒத்தவர், தேனை போன்ற இனிய சொல்லை உடையவர். பெண், பொன், மண் ஆகிய இந்த மாயைகள் கட்டுண்டு கிடக்காமல், அதனால்தான் திருப்புகலூர் தலத்தில் அவர் பொன்மணிகளையும் கற்களையும் ஒன்றாக சொல்லளவில் மட்டுமே அதில் வேறுபாடு இருந்ததாக ராஜகோபாலாச்சாரியா ஐயா அவர்கள் பெரிய புராண உரைநட வச்சனத்தில் சொல்லியிருந்தார். அந்த அளவிலேயே அதற்கு மாற்றம் இருந்தது. நாவுக்கரசருடைய மனதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்படி அதையெல்லாம் புறந்தள்ளினார். அனைத்துமே ஒன்றுதான் அப்பர் சுவாமிகளுக்கு. அதனால்தான் அவற்றையெல்லாம் புறந்தள்ளி உளவார படைகையில் உடையான் வைத்தன தமிழ் குருவாக கொடு சிவனடி சூட திரிபவர் குறுகார் புக்கு இடர்படு குடர் யோனி குழியிலேயே. உளவார படை கொண்டார், தொண்டர்களையெல்லாம் ஒன்று சேர்த்தார், இறைவன் எழுந்தருளியிருக்கும் ஆலயங்களை தூய்மைப்படுத்தினார், அதன் மூலம் அகத்தூய்மைக்கு வழிவகுத்தார், தமிழ் குருவாக இருந்தார், தேவார பாடல்கள் வாயிலாக சிவஞானம் விளக்கப் பெறச் செய்தார். இந்த விளக்கம் என்ற ஒரு வார்த்தையை நாம் கேட்டவுடன் நமக்கு நினைவுக்கு வருவது நாவுக்கரசு பெருமானுடைய நமச்சிவாய பதிகம். திருச்சிற்றம்பலம். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம். அடியாருடைய பெருமையும் நாவுக்கரசு பெருமானுடைய வரலாற்றினை தத்துவார்த்த ரீதியாக நாம் சிந்தித்தோம். அவர் திருமுனைப்பாடி நாட்டில் திருவாமூர் தலத்தில் புகழனார் மாதினியார் என்ற சிவஞானத்தில் தோய்த்திருந்த தவ தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தார். மருள் நீக்கியார் என்ற இயற்பெயர் பெற்றார். ஆக அப்பொழுதே இருள்
மருள் தெருள், மயக்க நிலையை நீக்கியவர் என்றுதான் அவருக்கு இயற்பெயரே அமைய பெற்றிருக்கின்றது. திலகவதியார் என்ற மாதவம் புரியும் சிவயோகத்தில் திளைத்திருந்த தமக்கையாரை அவர் பெற்றதுதான் அவருடைய பெரிய ஒரு பேர். அப்படிப்பட்ட நாவுக்கரசு பெருமான் சமண சமயத்தை சார்ந்தது. அதன் பின்பு அவர் அங்கே மீட்டெடுக்கப்பட்டார், மீண்டும் வந்தார் சைவத்திற்கு. அடியார்களை எல்லாம் ஒன்றிணைத்தார் உளவாரப்படையின் வாயிலாக. தேவாரப் பாடல்களின் வாயிலாக சிவஞானத்தை நமக்கு விளக்கச் செய்தார். அவர் அடியார் பக்தி என்பது எவ்வாறு இருக்க வேண்டும் என்று அவர் வாழ்ந்து காட்டினார். அவர் எப்படி வாழ்ந்து காட்டினார்? ஞானசம்பந்த பெருமானோடு 4 முறை சந்திக்கிறார். அந்த 4 சந்திப்புகளும் அடியார் பக்தி என்றால் என்ன, அதாவது பக்தி என்பது பக்தியாகிய அன்பு மீதூறுவது என்பது எவ்வாறு என்பதை நமக்கு உணர்த்துவது. முதல் அவருடைய ஞானசம்பந்தருடைய சந்திப்பு, இவர் திருஅதிகை வீரட்டானத்தில் இறைவனால் மீண்டும் சைவத்திற்கு மீட்டெடுக்கப்பட்டார். இறைவனை சரண் புகுந்தார். அதன் பிறகு பல தலங்களுக்கும் செல்கின்றார். தில்லையில் எம்பெருமான் அவனை தரிசனம் செய்கின்றார். எம்பெருமான் அவரை என்ன கேட்கின்றார்? என்று வந்தாய் என்னும் திருக்குறிப்பே என்று நம்முடைய தில்லையில் வீற்றிருக்கும் இறைவன் அவரை கேட்கின்றார். ஒன்று இருந்து நினைமின்கள் உண்டமக்கு ஊனமில்லை, கன்றிய காலனை காலால் கடிந்தான் அடியவர்க்காக சென்று தொழுமின்கள் தில்லையில் சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே. இறைவன் கேட்கின்றான் நாவுக்கரசரை, இப்பொழுதுதான் உனக்கு வர வழி தெரிந்ததா அப்படின்னு நம்ம பொதுவாக நம்ம உலகியலில் கேட்போம். அப்படி இறைவன் கேட்கிறார், இவ்வளவு நாள் என்னை பார்க்காமல் எங்கே போய்விட்டாய் அப்படின்னு திருக்குறிப்பால் இறைவன் அவரிடம் கேட்டதை நமக்காக இந்த தில்லை பதிகத்தில் பாடுகின்றார் நாவுக்கரசு பெருமான். அப்படி அடியார்கள் புடைசூழ நாவுக்கரசர் எந்த திருத்தலங்களுக்கு, திருவாரூர் ஆகட்டும் தில்லை ஆகட்டும், அத்துணை தலங்களுக்கு செல்லும் பொழுதும் அவருக்கு அடியார் கூட்டங்கள், ஏன் அவர் கற்றுணை கூட்டி கடலில் வாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாய என்று சொல்லும் பொழுது திருப்பாதிரி புலியூரில் கரையேறவிட்ட குப்பத்தில் எத்துணை அடியார்கள் அவரை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது இத்துணை அடியார்களை திரட்டிய அவர் எந்த அளவுக்கு அடியார் மேல் அவர் பக்தி செய்திருக்கின்றார், அடியார்கள் அவர் மேல் எவ்வளவு பக்தி கொண்டிருக்கின்றார்கள். அப்படி ஒரு பேரெழுச்சியை நம்முடைய நாவுக்கரசு பெருமான் அவர் நிலைநிறுத்தினார். ஞானசம்பந்த பெருமான் வாதத்தின் வாயிலாக, அவர் ஆற்றலும் அருளும் ஒழுங்கே பெற்றவர் அல்லவா, ஞானப்பால் அருந்தியவர், அதனால் அவர் வாதத்தின் வாயிலாக அவர் நிலைநிறுத்தினார். இப்படி தொண்டர் குழாங்களை எல்லாம் கூட்டுகின்றார், திருப்பணி செய்கின்றார். ஆண்டவரிடம் அதிகப்படியான அன்பு உடையவர்கள், ஆண்டவனை எல்லோரிடமும் காண்பதற்குண்டான பக்குவம் நிறைந்தவர்கள், எல்லாரிலும் ஆண்டவன் நிறைந்திருக்கிறான் என்பதனால்தான் எல்லா அடியார்கள் மீதும் தானும் பக்தி செய்து அன்பு செய்யும் ஒரு பக்குவ நிலையை அடைந்தவர் நம்முடைய நாவுக்கரசு பெருமான். இவர் ஞானசம்பந்த பெருமான் சீர்காழிப்பதியில் இருக்கின்றார். அவர் ஞானப்பிள்ளை, உமையம்மையிடம் ஞானப்பால் அருந்தியவர் என்று கேட்டவுடன் அடியார்கள் எல்லாம் இதை பற்றி பேசி கொண்டிருக்கின்றார்கள். அதனால தான் நம்ம அடியார் கூட்டத்தோடு இருக்கும் பொழுதுதான் ஒவ்வொரு தேவாரத்திலும் சில மரபுகள் இருக்கலாம், ஒவ்வொரு தேவார திருப்பதிகத்திலும் ஒரு தத்துவார்த்தம் இருக்கும், ஒரு உண்மை இருக்கும். ஒவ்வொரு அடியார் கூட்டத்தோடு ஒவ்வொரு கோயில்களில் நாம் இதை அவர்களோடு இணைந்திருக்கும் பொழுதுதான் இதை பற்றிய விவரங்கள் எல்லாம் நமக்கு தெரிய வரும். ஏனென்றால் ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருந்து இறைவன் நமக்கு ஒன்றொன்றை உணர்த்துகின்றார். அப்படி நாவுக்கரசு பெருமானுக்கும் அவரோடு குழுமியிருந்த அடியார்கள் எல்லாம் ஞானசம்பந்த பிள்ளையை பற்றி சொல்ல, அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆவல் அவருக்கு எழுந்ததாம் நம்முடைய நாவுக்கரசு பெருமானுக்கு. உடனே நாவுக்கரசு பெருமானை பார்க்க இவர் சீர்காழிக்கு செல்கின்றார். நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் இவரை வரவேற்க வருகின்றார். அப்பொழுதுதான் நாவுக்கரசர் அவருடைய திருவடிகளை வணங்க, அவர் அப்பரே என்று அவரை தன்னுடைய உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருப்பதை ஞானசம்பந்தரும் விளக்குகின்றார். நாவுக்கரசு பெருமான் எத்துணை அகத்தூய்மை உடையவராக இருந்தால் அத்துணை வயதில் முதியவர், அவரும் ஒரு பெரிய அருளாளர் என்பதெல்லாம் இல்லாமல் எப்படி ஒரு அடியார் என்பவர்
பாட வேண்டும், பாடிய பின் பணிய வேண்டும், பணிந்த பின் இறைவனே வந்து கோயிலாக கொள்வான் என்ற ஒரு திருமந்திர பாடலினுடைய அந்த கோட்பாட்டினை நமக்கு நிரூபணம் செய்பவராக நாவுக்கரசு பெருமான் நிறைவு வரை, தன்னுடைய உலகியல் வாழ்வின் நிறைவு வரை இருந்தார் என்பதற்கு இது ஒரு முதல் சான்று. அப்படி ஞானசம்பந்த பிள்ளையை பார்த்து அந்த அடியார் கூட்டங்கள் எல்லாம் ஒன்று சேரும்போது கடல்கள் சங்கமிக்கும் பொழுது எப்படி ஒரு பேரிரைச்சல் இருக்குமோ அப்படி ஒரு பேரிரைச்சல் இருந்ததாம். விண்ணை புலந்ததாம் ஹரஹர மகாதேவ என்ற கோஷமில்லா. எல்லோரும் சீர்காழி பதிக்கு செல்கின்றார்கள். அங்கே நாவுக்கரசர் பதிகம் பாடுகின்றார். ஞானசம்பந்தருடைய திருமடத்துக்கு செல்கின்றார், திருஅமுது செய்கின்றார். அதன் பிறகு நாவுக்கரசு பெருமான் திருப்பழனத்துக்கு செல்கின்றார். அங்கே திங்களூரில் அப்பூதியடிகள், அப்பூதியடிகளார் அவருடைய நாவுக்கரசு பெருமான் மீது அவருடைய பக்தி அனைவரும் நாம் அறிந்தது. நாவுக்கரசு பெருமானுடைய பெயரை கொண்டே அறச்சாலைகள் நிறுவுதல், குளம், தண்ணீர் பந்தல், கல்விச்சாலை அமைத்தல் என்று பல அறநெறிகளை அடியார் தொண்டில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். ஆக தான் யாரை குருவாக ஏற்றிருந்தோமோ அவர் அடியார் மீது அத்துணை அன்பு வைத்திருந்தால்தானே சீடராகி அப்பூதியடிகளுக்கும் அந்த எண்ணம் வந்திருக்கும். அப்படிப்பட்டவர் நம்முடைய அப்பூதியடிகள். அவருடைய மகனார் அரவம் தீண்டினார். அவரை ஒன்று கொலாம் என்ற பதிகம் பாடி நாவுக்கரசு பெருமான் இறைவன் திருவுருளை முன்னிலைப்படுத்தி, அங்கே அவருடைய முனைப்பு இல்லை. நம்முடைய அருளாளர்கள் யாருமே அட்டமா சித்திகள் வாய்க்கப்பெற்றிருந்தாலும் கூட அதை அவர்கள் உபயோகப்படுத்தவில்லை. அவர்கள் மந்திரமாக நமக்கு அருளியது தேவார பாடல்கள். இந்த தேவார பாடல்கள் அதில் இறைவனுடைய திருவருள் அங்கே நிலைத்திருக்கின்றது என்பதை ஒவ்வொரு அவர்களுடைய அருட்செயலிலும் நமக்கு அறுதியிட்டு உறுதியாக சொல்லியிருக்கின்றார்கள். அப்படி நம்முடைய அப்பூதியடிகள் அவருடைய இல்லத்திலும் திருஅமுது செய்து இந்த அருள் செயலை அவர் செய்தார். அது மட்டுமல்ல, அப்பூதியடிகளோடு பல தலங்களுக்கும் செல்லுகின்றார். ஒரு தலத்து அந்த திருப்பதிகத்தில் அப்பூதியடிகளையும் போற்றுகின்றார் நாவுக்கரசு பெருமான். அதுதான் அவருடைய தனித்தன்மை. ஞானசம்பந்தரை மட்டுமல்ல, அப்பூதியடிகளை திருவாரூர் அறநெறி என்ற திருக்கோயில், அதாவது திருவாரூரை சுற்றி 118 விமானங்கள் இருக்குமா. திருவாரூரில் மட்டும் 365 சிவலிங்கங்கள் இருக்குமா. அப்படி அதனுடைய சுற்றுப்புறத்தில் இருக்கும் கோயில்கள் திருவாரூர் அறநெறி என்று சொல்லப்படுகின்றன. நாவுக்கரசர் அந்த கோயிலிலும் 2 பதிகங்கள் பாடியிருக்கின்றார். அப்படி ஒரு பதிகத்தில் நமிநந்தி அடிகள் இறைவனுடைய ஆலயங்களில் திருவிளக்கினை ஏற்றுகின்றார். அதற்கு எண்ணெய் கிடைக்காதவாறு சமணர்கள் செய்கின்றனர். உடனே குளத்து நீரையே வைத்து விளக்கினை ஏற்றுகின்றார். அந்த நமிநந்தி அடிகளையும் பாடினம் பூதத்தினும் என்ற ஒரு பதிகத்தின் நிறைவு பாடலில் சுட்டிக்காட்டுகின்றார், போற்றுகின்றார் நாவுக்கரசர். நமிநந்தி அடிகளாகட்டும், அப்பூதி அடிகளாராகட்டும், காலத்தி திருப்பதிகத்தில் இறைவன் என் கண்ணுள்ளே உள்ளானே, உள்ளானே என் கண்ணுள்ளே என்று ஒவ்வொரு பதிகப்பாடலிலும் சொல்லுகின்றார். என் கண்ணுள்ளே உள்ளானே என்று சொல்லும் பொழுது அவர் கண்ணப்ப நாயனாரைத்தான் மனதில் வைத்து அவரை போற்றி இறைவனை போற்றுகின்றார். இப்பொழுது 2வது சந்திப்பு திருப்புகலூரில். அங்கேதான் இங்கே குழுமி இருப்பது போல ஒரு அடியார் கூட்டம். நாமெல்லாம் உலகியலில் உள்ள சாமானிய அடியார்கள், அவர்களெல்லாம் அருளாளர்களாக இருந்தவர்கள். அத்தகைய அடியார் கூட்டம் முருகநாயனாருடைய திருமடத்தில் திருப்புகலூரில். திருப்புகலூர் முருகநாயனாருடைய அவதாரத்தலம் நம்முடைய நாவுக்கரசு பெருமானுக்கு முக்தி தரும். அந்த திருப்புகலூருக்கு ஞானசம்பந்த பிள்ளை வந்திருக்கின்றார் என்று தெரிந்தவுடன் நாவுக்கரசரும் அங்கே செல்லுகின்றார். நாவுக்கரசர் எங்கிருந்து செல்கின்றார்? திருவாரூரை தரிசித்துவிட்டு செல்லுகின்றார். உடனே ஞானசம்பந்த பிள்ளையார் வந்து திருவாரூரில் இறைவன் என்ன சொன்னார் என்று கேட்க நாவுக்கரசர் சொல்லுகின்றாராம், இதை நான் எவ்வாறு விளக்க முடியும்? இருப்பினும் கேட்பது நீங்களாக இருப்பதனால் அடியேன் சொல்லியே ஆக வேண்டும் என்று ஞானசம்பந்த பிள்ளையினுடைய விண்ணப்பத்திற்கு ஏற்ப முத்துவிதானம் என்ற பதிகத்தை பாடி அங்கே முத்துவிதான பந்தல், அங்கே தியாகவிடங்க பெருமான் கோயிலில் இருந்து எழுந்தருளி செய்து தேருக்கு வரும் பொழுது கூட பந்தலிலேயே தான் வருவாராம். அந்த சிறப்பு வேறு யாருக்குமே கிடையாது. வெள்ளை பந்தலோடு வெள்ளை துணிகளால் ஆன பந்தலிலேயே வருவாராம். அந்த பந்தலை பற்றி நம்முடைய இதையெல்லாம் பெரிய உரையாசிரியர்கள் அருளாளர்கள் எல்லாம் சொற்பொழிவுகளில் இதை வந்து சொல்லுவது உண்டு. அந்த முத்துவிதான பதிகம்
முத்து விதானம் மணி போல் கவரி முறையாலே பக்தர்களோடு பாவையர் சூழ பலி பின்னே வித்தக கோல பெண்தலை மாலை விரதிகள் அத்தன்னாரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம். திருவாதிரை நாளில் இறைவனுடைய சிறப்பும் மகத்துவம், அவனுடைய பேரழகு எப்படி இருந்தது என்று ஞானசம்பந்த பிள்ளை கேட்க அதை நாவுக்கரசு பெருமான் தேவார பதிகமாக பாடுகின்றார் திருப்புகலூரில். இந்த திருப்புகலூரில் முருகநாயனாருடைய திருமடத்தில் அவர் மட்டுமல்ல, மற்றைய அடியார்களும் இருக்கின்றார்கள். யாரெல்லாம் இருக்கின்றார்கள்? நம்முடைய சிறுத்தொண்டர் இருக்கின்றார். இப்படி பல அடியார்களும் அங்கே இருந்து நாவுக்கு அரசரையும் ஞானசம்பந்த பிள்ளையையும் அவர்கள் ஒரு சேர தரிசிக்கும் ஒரு பாக்கியம் அவர்களுக்கெல்லாம் கிடைத்தது. அங்கிருந்து அரசரும் பிள்ளையும் அவர்கள் இருவரும் எங்கே செல்லுகின்றார்கள்? திருக்கடவூர் மயானத்திற்கு செல்கின்றார். அங்கே குங்குலியக்கலைய நாயனார் இருக்கின்றார். அவருடைய திருமடத்தில் எழுந்தருளி அங்குள்ள இறைவனையும் தரிசிக்கின்றார்கள். அதன் பிறகு அங்கிருந்து செல்லுகின்றார்கள் திருவேலிமிழலைக்கு. திருவேலிமிழலையில் அந்த தலத்தினுடைய சிறப்பு நாம் எல்லோரும் அறிந்தது. அந்த தலத்தினுடைய விமானம் திருமால் தேவலூர் மேல் உலகத்திலிருந்து கொண்டு வந்து வைத்தது. கமலக்கண்ணன் என்று திருமாலுக்கு பெயர் வந்ததற்கு காரணம் அவர் 999 தாமரை மலர்களால் இறைவனை அர்ச்சிக்க 1000வது மலராக தன்னுடைய கண்ணையே, கமலம் போன்ற தன் கண்ணையே அர்ச்சித்ததனால் அவன் கமலக்கண்ணனானார். அத்தகைய சிறப்பான தலவரலாறு பெற்றது வீழிமிழலை. அந்த செடிகள் எல்லாம் சூழ்ந்த ஒரு தலம். அது மட்டுமல்ல, அங்கே உற்சவ சுவாமிக்கு மாப்பிள்ளை சுவாமி என்று பெயர். ஆக திருமண தடைகள் நீங்குவதற்கு அங்கே இறைவனும் இறைவியும் திருமண கோலம் தாங்கி இருக்கின்றார்கள் அன்புருவாக. அதனை கண்டு நாமும் தரிசித்தால் நமக்கு உலகியலில் திருமண தடைகள் நீங்கும் என்பது அந்த தலத்திற்குரிய சிறப்பு. அது மட்டுமல்ல, சிவலிங்க திருமேனிக்கு பின்னால் சுவாமியும் பார்வதி தேவியினுடைய உருவங்கள் அங்கே சித்தரிக்கப்பட்டிருக்கின்றன என்பதும் இதனுடைய பெருமை. இங்கே திருவேலிமிழலையில் இவர்கள் இருவரும் ஒருவர் ஒரு அருட்செயல் புரிந்தாலே அது அவ்வளவு ஆனந்தம். இருவராக இணைந்து அருட்செயல்கள் புரிந்தார்கள் அடியார்களுக்காக. அடியார்களுடைய வாட்டத்தை போக்க வேண்டும் என்று அங்கே இவர்களுக்கு இறைவன் குறிப்பால் உணர்த்த அந்த கோயிலில் உள்ள பலிபீடத்தில் கிழக்கும் மேற்குமாக, கிழக்கில் ஞானசம்பந்த பிள்ளைக்கும் மேற்கில் நாவுக்கரசருக்கும் இறைவன் படிக்காசு வைக்கிறார். அங்கே வட்டமில்லாத காசு யாருக்கு கிடைக்கிறது? நாவுக்கரசருக்கு கிடைக்கிறது. ஏன்? அவர் புற வழியில் நின்று அகத்தூய்மை அடைந்தார். அதனால தான் நம்ம இன்றைக்கு அந்த தலைப்பு எடுத்திருக்கோம். ஆக அவருடைய மார்க்கம் ஒரு எளிய மார்க்கமாக இருந்தாலும் அதனால் கிடைக்கப்பெறும் பலன்கள் அது மிகவும் அரிதானது. அதற்கு ஈடு இணையே இல்லை. இருப்பினும் இந்த தருணத்தில் ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். அடியார் பக்தியும் அகத்தூய்மையும் என்று நம்முடைய பூமிநாதன் ஐயா கேட்கும் பொழுது, ஐயா இந்த தலைப்பில் பேசலாம் அப்படின்னு சொல்லிவிட்டேன். ஆனால் இங்கே வந்து பார்க்கும் பொழுது இங்குள்ள அத்துணை அடியார்களுமே அந்த வழியில் நின்று இவ்வளவு சிறப்பாக, இது முகஸ்துதிக்காக சொல்வதில்லை, ரொம்ப சிறப்பாக எல்லோரும் இந்த அடியார் பக்தியும் அடியார் குலத்தினுடைய சிறப்பையும் நாவுக்கரசு பெருமான் எவ்வாறு வழிகாட்டினாரோ, நால்வர் பெருமக்கள் வழிகாட்டியபடி கொண்டு செல்வது இறைவனுடைய மேலான கருணை. அது இன்னும் மென்மேலும் பெருக வேண்டும். இன்னும் பல அடியார்களும் நம்மோடு இணைந்து சிவஞானத்தை எல்லோரும் பெற வேண்டும். நம்முடைய குருமார்கள் அவர்களுடைய அந்த அருள் நம் அனைவருக்கும் கிட்ட வேண்டும் என்று இந்த தருணத்தில் நாம் திருநாவுக்கரசர் திருவடிகளையும் ஞானசம்பந்த பிள்ளையின் திருவடிகளையும் விண்ணப்பமாக வைத்து, திருவேலிமிழலையில் நாவுக்கரசு பெருமான் 7 பதிகங்கள் பாடுகின்றார். அதில் முதல் பதிகத்தில் திருவேலிமிழலையானை சேராதார் தீநெறிக்கே சேர்கின்றார் அப்படின்ட்டு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு போயிட்டார். போரானை ஈர் உரிவை போர்வையானை, புலியதலே உடையாடை போற்றினானை, பாரானை மதியானை பகலான் ஆனை, பல்லுயிராய் நெடுவெளியாய் பறந்து நின்ற தேரானை
தேரில் எழுந்தருளி வருகின்றார் திருவேலி மிளலையானை, அவரை சேராதார் தீநெறிக்கே சேர்கின்றார் என்று அப்பர் சுவாமிகள் பாடுகின்றார். அப்பொழுது அப்பர் சுவாமிகளுடைய இந்த 7 பதிகங்களிலும் இந்த வட்டமில்லாத காசு அவர் பெற்றமைக்கு அகச்சான்று இந்த பதிகங்கள் இல்லை. ஆனால் அவர் 5ஆம் திருமுறையில் படிக்காசு பெற்றமையை பாடி பெற்ற பரிசில் பழங்காசு வாடி வட்டம் தவிர்ப்பார் அவரை போலே என்று ஒரு 5ஆம் திருமுறையில் அப்பர் சுவாமிகளே அகச்சான்றாக நம்மளுக்கு சொல்லுகிறார். இந்த காலத்திலும் தலைமுறைக்கு இந்த திருமுறையில் உள்ள அகச்சான்றுகளை எல்லாம் நாம் மீண்டும் மீண்டும் சொல்லணும். ஏனென்றால் நம்முடைய தர்மம் காலத்துக்கு அப்பாற்பட்டது. ஆனால் இந்த காலத்திற்கு உட்பட்ட நம் சைவ சமயம் சார்ந்த எத்தனையோ அகச்சான்றுகள் எல்லாம் இருக்கின்றன. நம்முடைய சமீபத்தில் இத்தனை பேருக்கு இறைவன் நேரடியாக காட்சி எடுத்திருக்கிறான், அருட்செயல்களை புரிய வைத்திருக்கின்றான். அவற்றையெல்லாம் விளக்குவதற்கு நமக்கு 12 திருமுறைகள் கிடைத்திருக்கின்றன. அதுவும் அது தமிழில் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. மொழி என்பதில் எந்த வேதமும் இல்லை. ஆனால் நாம் எல்லோருக்கும் ஒரு தெரிந்த மொழியில் இத்தனை விஷயங்கள் கிடைக்கின்றது என்றால் அதை யாரும் தவற விட்டுவிடக்கூடாது. அதை சார்ந்த விழிப்புணர்வு இப்பொழுது நிறையவே இருக்கின்றது. ஏனென்றால் 12 திருமுறைகளைப் போல நம்முடைய நமச்சிவாய மந்திரம் நமக்கு வேதத்திலிருந்து கிடைக்கப்பெற்றது தான், ருத்ரத்திலிருந்து கிடைக்கப்பெற்றது தான். ஒவ்வொரு நம்முடைய குருமார்களும் வேதங்கள், ஆகமங்கள் இவை அனைத்தும் இறைவனாகப்பட்டவன் அவனிடமிருந்து வந்தது என்பதனை பரிபூரணமாக நமக்கு உணர்த்தி இருக்கின்றார்கள். ஆனால் சிவபெருமானுடைய மொத்த அந்த அக அழகையும் அவனுடைய தன்மைகள் இன்ன தன்மையன் என்று அறிய ஒண்ணாதவன் என்று இருந்தாலும் அவனுடைய தன்மைகளை கொஞ்சம் கொஞ்சம் நாம் உணர்ந்தாதானே நாமும் அந்த படிநிலையில் மேலே சொல்ல முடியும். அந்த தன்மைகளை நமக்கு உணர்த்துவதற்கு இவ்வளவு எளிதாக தேவாரங்கள் வாயிலாக, திருமுறைகள் வாயிலாக சிவபெருமானுடைய அழகை திருமுறைகளை தவிர வேறு எந்த ஒரு நூல்களும் இவ்வளவு அழகாக எடுத்து எம்பவில்லை என்பது உறுதியான ஒரு விடை திண்ணம். அதை நிறைய அடியார பெருமக்கள் இன்றைக்கு அவர்களும் உணர்ந்து இதையெல்லாம் படிப்பதற்கு, அதுவும் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக பெண்கள், அவர்களுக்கு வெளியில் வரும் சந்தர்ப்பம் இல்லை என்றாலும் இந்த ஆன்லைன் வாயிலாக நிறைய வகுப்புகளில் தேவாரங்கள் பயில்வதற்கு மிகவும் ஆர்வமாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் இறைவனுடைய அழகு, அந்த பேருலகு ஞான பிளம்பு, பேரொளி பிளம்ப இவ்வளவு எளிதாக நம்முடைய தேவாரங்களும் திருமுறைகளும் நமக்கு விளக்குகின்றது என்றால் அது நம்மளுக்கு இந்த கலிகாலத்தில் கிடைக்கப்பெற்ற ஒரு பெரிய பேரு பொக்கிஷம். இதை நமக்கு கொடுத்தவர்கள் இந்த 4 பெருமக்கள். அதனால் அவர்களை குரு முதல்வராக கொண்டு அடியார பெருமக்கள் எல்லாம் இப்படி ஒரு குழாத்தோடு இணைந்திருப்பதும் உங்கள் எல்லோருக்கும் அவர்களுடைய கருணையின் விளைவால் கிடைக்கப்பெற்ற ஒரு மாபெரும் ஒரு விடயம் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. அப்படி இந்த வட்டமில்லாத காசு பெற்றதை சுந்தரர் பெருமானும் சொல்லியிருக்கிறார். சுந்தரர் பெருமான் ஞானசம்பந்தர் நாவுக்கரசரை அவருடைய தேவாரங்களில் உள்ள செய்திகளை, நிறைய செய்திகளை சுந்தரரும் மேற்கோள் காட்டியிருக்கிறார். இச்சையால் காசு நித்தல் நல்கினீர் என்று சுந்தரரும் திருவேலிமலையில் இறைவன் படிக்காசு கொடுத்தமையை காண்பித்தார். சரி, இப்பொழுது திருவேலிமலையிலிருந்து திருமறைக்காடுக்கு செல்வோம். ஆனால் அதற்கு முன்னாடி இங்கே ஞானசம்பந்தருக்கு எப்படிப்பட்ட காசு? வட்டமுடைய காசு. ஆக நாவுக்கரசு பெருமானுடைய மடத்தில் உள்ள அடியார்களுக்கெல்லாம் காசு அது மாற்றப்பட்டு விரைவாக உணவு அங்கே தயாரிக்கப்பட்டு வழங்கப்படுகின்றது. தன்னுடைய மடத்தில் அது ஏன் தாமதமாகுது என்பதை அறிந்த ஞானசம்பந்த பிள்ளை அது என்ன காரணம்னு கண்டுபிடித்து விட்டார். உடனே என்ன பாடுகின்றார்? வாசி தீரவே காசு நல்குவி மாசின் மிழலையீர் ஏச இல்லையே இறைவராயினீர் மறைகொள் மிழலையீர் கரைகொள் காசினை முறைமை நல்குமே என்று இறைவனிடம் வேண்டி வாசி தீர்ந்த காசு, வட்டமில்லாத காசு பெறுகின்றார் ஞானசம்பந்தர். அப்போது இறைவன் முதலில் சரியா மார்க்கத்தில் நின்று அகத்தூய்மை புற வழிபாடு மூலம் அகத்தூய்மை பெற்ற நாவுக்கரசு பெருமானையும் அடியார்களையும் ஆசீர்வாதம் செய்துவிட்டார். அப்போது ஞானசம்பந்த பிள்ளை அவருக்கு எப்படி ஆசி கொடுப்பார்? அதுக்குத்தான் திருமறைக்காட்டுக்கு வர. வேதாரண்யம் என்று சங்க காலங்களில் சொல்லப்பட்டது. வேதங்கள் 4
கலிகாலம் வரும் வரை அங்கே இருந்து இறைவனை வழிபட்டாங்க. ஆனால் கலிகாலம் வந்தவுடன் அந்த வேதங்கள் எல்லாம் அந்த பிரதான வாயிலை வேதங்கள் அங்கிருந்து சென்றவுடன் பிரதான வாயில் தாளிடப்பட்டு விட்டது. திருமறைக்காடு என்று சொல்லப்படும் வேதாரண்யத்தில். அதனால் அங்கே எழுந்தருளுகின்றார்கள் பிள்ளையும் அரசர் திருவேலிமலையிலிருந்து. அப்பொழுதுதான் இந்த கோயிலினுடைய பிரதான வாயில் அங்கேயும் அடியார்கள் தான். அடியார்களுக்காக அங்கே அந்த வாயிலை திறப்பதற்கு நம்முடைய நாவுக்கரசு பெருமான் முதலாவதாக தேவார பதிகம் பாடுகின்றார். பன்னி நேர்மொழியாள் உமை வங்கரோ மன்னினார் வலம் செய் மறை காடரோ கண்ணினால் உமை காண கதவினை திண்ணமாக திறந்தருள் செய்மினே. திறந்த அருள் செய்யுங்கள் அப்படின்னு கேட்டுட்டாரு, விண்ணப்பம் வைத்துட்டார். ஆனால் இறைவன் திறந்தாரா? இல்லை. நாவுக்கரசு பெருமானுடைய பாடல்கள் நமக்கு முழுவதுமாக பதிகம் முழுவதும் கிடைக்கணுங்கிறதுக்காண்டி 10 பாடல்களையும் பாட வைத்தார். என்றைக்குமே நாவுக்கரசருடைய நிறைவு பாடலில் ராவணனை அவர் உணர்த்திடுவார். அத்தகைய ஆணவம் இருந்த ராவணனுக்கும் அவனுடைய பக்தியை மெச்சி அவனுடைய ஆணவத்தையும் ஒடுக்கி அவனுக்கு அருள் செய்தீர்களே, அதே போல எனக்கும் அருள் செய்யுங்கன்னு கேட்பார். யார்? நாவுக்கரசர் கேட்குறார். அப்போ அந்த நிறைவு பாடல் மூலம் சுரக்கும் புன்னைகள் சூழ் மறைக்காடரோ சரக்கை கதவம் திறப்பின்மினே அப்படின்னு நிறைவு பாடலை பாடின உடனே அங்கே திருக்கதவம் திறக்கப்படுகின்றது. அடுத்தாப்புல திருக்கதவம் தாளிட வேண்டும். அதற்கு ஞானசம்பந்த பிள்ளையிடம் விண்ணப்பம் வைக்கிறார் நாவுக்கரசர். அதையும் நானே பாடுறேன்னு அவர் சொல்லலாமே, ஆனால் அவர் சொல்ல தன்னோடு இருக்கும் அத்தனை பேரையும் அரவணைச்சி செல்வது, மதிப்பு கொடுப்பது, மரியாதை கொடுப்பது, அவர்கள் வாயிலாக, இது அடுத்த திருவிளையாடலில் வரும், அவர் வாயிலாக இறைவன் தரிசனத்தை நாவுக்கரசர் பெறுவார். அதுதான் அவர்களுடைய மேன்மை. அப்படி சதுரமறைதான் என்ற ஒரு முதற் பாடலை கொண்ட அந்த பதிகத்தை ஞானசம்பந்த பிள்ளை பாடியவுடன் கதவு தாளிடப்பட்டு விட்டது. உடனே நாவுக்கரசு பெருமானுக்கு ஒரே மனக்கலக்கம். என்ன மனக்கலக்கம்? இறைவனுடைய உள்ளத்தினுடைய அந்த ஆக்ஞையை நாம் அறியாமல் போய்விட்டோமோ என்றுதான் அவருக்கு கலக்கம். அவருக்கு வேற எந்த கலக்கும் இல்லை. அப்போ தன்னுடைய பக்தி மார்க்கத்தில் இன்னும் பக்குவம் குறைவு இருக்கிறதோ அப்படிங்கிறது. ஆனால் அவருக்கு இந்த கலக்கமே வேண்டாம். ஏன்னா வட்டமில்லாத காசை முதலுக்கு இறைவன் கொடுத்தாரே, அப்போ ஞானசம்பந்த பிள்ளைக்கு இங்கே அருள் செய்யணும்ல. ஆக இறைவனுக்கு சிவபெருமான் என்றைக்குமே, அதாவது சிவபெருமான் என்பது ஒரு உருவம், அருவுருவம், இதெல்லாம் நமக்காண்டி தான். சுரூபமாக ஞானமாக விளங்கும் அவனுக்கு பாரபட்சமே கிடையாது. எல்லையில் ஆற்றல் உடையவன், அளவிறந்த அன்பிற்கு சொந்தக்காரன், பாசம் பற்றறுக்க வல்ல பாரியன். ஏன் அன்பே சிவம்னு சொல்கிறோம்? பாசமே சிவன் நம்ம சொல்கிறது. ஏன்னா பாசம் பற்றோடு இணைந்து தான் இருக்கு. ஆக அதனால தான் பாசம் பற்றறுக்க வல்ல பாரியன். பாசத்தில் என்ன ஒரு பிரச்சனை இருக்கும்? எதிர்பார்ப்பு இருக்கும். அதில் பாரபட்சம் வந்துடும். ஆனால் அன்பில் பாரபட்சம் இருக்காது, எதிர்பார்ப்பு இருக்காது. நம்முடைய கடமையை நம்ம செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்போம். யாருக்கேருந்தும் பலாபலன் எதிர்பார்க்க மாட்டோம். ஆக சிவனடியாருடைய முதல் தன்மை இதுவாக தான் இருக்குது. ஏனென்றால் நம்முடைய மனத்தில் ஒரு தெளிவு இருந்தால்தான் நாம் சிவ சிந்தனையில் நம்மால் ஈடுபட முடியும். நம்முடைய குடும்பங்களில், அதுவும் குறிப்பாக நம்மை போன்ற பெண்களுக்கு அந்த தெளிவு நமக்கு இருந்தால்தான் நம்மால் இரண்டையும் சரிநிகர் சமானமாக கொண்டு போகும். இன்னொன்று, எப்பொழுதுமே அடியனுக்கு ஒரு நினைப்பு உண்டு. என்றைக்குமே பக்தியில் வந்துட்டாங்க, அதனால் இவங்க இப்படி ஆயிட்டாங்கன்னு நம்ம யாரும் ஒரு சொல்லிடக்கூடாது. ஏன்னா அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. நம்மளுடைய பிறவி இதில் முடிஞ்ச பேரும் நம்ம இன்னொரு பிறவி எடுக்கலாம், இல்லை இறைவன் திருவருளால் கதி கிடைக்கலாம். ஆனால் நம்ம யாரை வழிபடுறோமோ அவனுக்கு அது இழுக்கா போயிடக்கூடாது. எந்த ஒரு குறையும் நம்மால் இறைவனுக்கு ஏற்படக்கூடாது. அதை தவிர அவனுக்கு நம்ம செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை. இது கூட செய்யலைனாலும் அவன் ஏற்றுக்கிடுவான். ஏன்? இறைவன் என்றைக்குமே பழிகளை தான் ஏற்றுக்கிடுவான். அதனால தானே நாயன்மார்கள் ஒவ்வொரு புராணத்திலையும் அவர்களை சோதனைக்குள்ளாக்கும் பொழுது அவன் தன்மையில் அவனுக்கு இரக்க குணத்தில் அவனுக்கு ஒரு விழிவு இருக்கிறதோ, ஒரு குறைபாடு இருக்கிறதோன்னு மற்றவர்கள் நினைக்கும் அளவுக்கு அவன் இறங்கிடுறான். ஆனால் எதற்காக? அடியவர்களுடைய மேன்மையை உயர்த்துவதற்காக. இந்த மாதிரி யாராவது செய்வார்களா? யாருமே செய்வாங்க. அதுதான் சிவமாகிய பரம்பொருளுடைய அந்த தன்மை. அப்படிப்பட்ட இறைவன்
அங்கே நாவுக்கரசருக்கும் இங்கே ஞானசம்பந்த பிள்ளைக்கும் அருள் பாலிக்கிறார். அதனால் அவர் பாரபட்சம் இல்லாதவர் இன்றைக்குமே நம்முடைய சிவம். இருந்தாலும் நாவுக்கரசு பெருமானுக்கு இருந்த கலக்கம், இறைவனை நினைத்துக்கிட்டே அந்த மடத்தில் உறங்குறாராம். அப்போ இறைவன் வந்து அவருடைய கனவில் தோன்றி திருவாய்மூருக்கு வான இறைவன் ஒரு வடிவம் சிவவேடம் தரித்து இறைவன் வந்து அவருக்கு உணர்த்துறார். உடனே அந்த நினைப்போடையே எழுந்த நாவுக்கரசு பெருமான் இறைவன் அதே சிவவேடம் தாங்கி இறைவன் ஒரு அடியார் வடிவத்தில் அவர் முன் நடக்க பின்னாலேயே நாவுக்கரசர் செல்கின்றார். திருவாய்மூருக்கு அருகில் வந்தவுடன் அங்கே கோயிலை காண்பித்து விட்டு இறைவன் மறைந்து விட்டார். இந்த திருவாய்மூரும் சப்தவிடங்க தலங்களில் ஒரு தலம். இது சூரியன் வழிபட்ட தலம். இன்றைக்கும் பங்குனி மாதத்தில் 12, 13ஆம் நாட்களில் சூரியனுடைய ஒளிக்கிரணங்கள் சிவலிங்க திருமேனி மேலே இங்கே இன்னும் விழுவதை நாம் பார்க்கலாம். ஆக இங்கேயே வேதாரண்யம், திருவாய்மூர், திருவாரூர் இப்படி நிறைய சப்தவிடங்க தலங்கள் நம்முடைய நாவுக்கரசு பெருமானுடைய வரலாற்றில் அதுவும் சிறப்பு பெறுகின்றது. அப்படி திருவாய்மூருக்கு வந்துட்டார். அதனால தான் அடியார் கூட்டத்தோடு இருக்கணும். பின்னாடியே நாவுக்கரசு பெருமானை யார் தொடர்ந்தார்? ஞானசம்பந்தர் தொடர்ந்தார். ஆக நாவுக்கரசர் இறைவன்கிட்ட காட்சி கொடுன்னு கேட்டவுடன், இப்படி காட்சி எனக்கு கிடைக்கலையே, மறைந்து விட்டாயேன்னு சொன்னவுடன், எனக்கு மட்டும்தான் இந்த மறைப்பா, அவருக்கு இல்லையான்னு கேட்குறார். அது அவர் வந்து மனதில் எப்படி இருந்தாலும் இறைவன் மேலே உள்ள ஒரு அன்பில், அதில் அந்த அன்பின் காரணமாக ஒரு பொசசிவ்னஸ் இருந்தால் அதில் ஒன்றும் தப்பு இல்லை. தனக்கு கிடைக்கல, அவருக்கும் கிடைக்குமான்னு அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்திருக்கலாம். ஆனால் இறைவன் என்ன செய்துட்டார்? ஞானசம்பந்த பெருமானுக்கு தான் முதல்ல தரிசனம் கிடைக்கும். ஏன்? அவர் அடியாரை தொடர்ந்து வந்தார். ஆக நாமும் அடியாரை பின்தொடர்ந்துட்டா நமக்கும் இறைவனுடைய தரிசனம் கிடைக்கும். அதுதான் இன்றைக்கு நம்முடைய நாவுக்கரசர் பெருமான் இதன் மூலம் நமக்கு உணர்த்துறார். மற்றபடி அவருக்கு தெரிய வேண்டியது என்பதே எதுவுமே இல்லை. இறைவன் அவர்களுக்கு, அடியார்களுக்கு, வருங்காலத்திற்கு, சந்ததிகளுக்கு என்னவெல்லாம் எளிமையாக சொல்ல முடியுமோ அவ்வளோத்தையும் அவங்களுக்கு சிவ அனுபவமாக கொடுத்து நமக்கு அதையெல்லாம் இப்படி தெள்ளத்தெளிவாக நமக்கு எடுத்து எம்புகிறார்கள். அப்படி ஞானசம்பந்த பெருமானுக்கு காட்சி கிடைக்கும். அந்த காட்சியை ஞானசம்பந்தர் நாவுக்கரசருக்கு காண்பிக்கிறாராம். மொத்தத்தில் 2 அடியார்களுக்கும் அங்கே தரிசனம் கிடைக்கும். முதல் காட்சியை கண்ட ஞானசம்பந்த பெருமான் அவருடைய தரிசன காட்சியை தேவார பதிகத்தின் வாயிலாக திருநாவுக்கரசர் நமக்கு விளக்கிறார். இதுலேயும் முதல் அடி அடியார்களைத்தான் பார்க்குறார். நாவுக்கரசர் கண்ட காட்சியில் சிவபெருமானை சுற்றி பூதகணங்கள் இருக்காங்க, அவர்களுடைய ஆடல் இருக்குது, மழவும் முழவும் இருக்குது, மத்தளம் இருக்குது, அந்த வேத கோட்பாடுகள் எல்லாம் இருக்குது. உமாதேவி இருக்கிறா. ஆனால் முதல்ல இருக்கிறது நாவுக்கரசருக்கு தெரியுது அடியார். பாட அடியார் பரவ கண்டேன், பத்தர்கணம் கண்டேன், மொய்த்த பூதம் ஆடல் முழவம் அதிர கண்டேன், அங்கை அனல் கண்டேன், கங்கை யாழை கோடல் அரவ சடையில் கண்டேன், கொக்கின் இதழ் கண்டேன், கொன்றை கண்டேன், வாடல் தலை ஒன்று கையில் கண்டேன், வாய்மூரடிகளை நான் கண்டவாறே, வாய்மூரடிகளை நான் கண்டவாறே. திருச்சிற்றம்பலம். இப்படி ஞானசம்பந்தர் வாயிலாக காட்சி கிடைத்தது. மீண்டும் திருமறைக்காடுக்கு வருகின்றார்கள். அப்பொழுதுதான் பிள்ளை மதுரைக்கு திருஆலவாய்க்கு செல்லுகின்றார். அவரை குலச்சிறையார் வந்து அழைக்க வந்துட்டார். சமணர்களை அங்கே வாதில் வென்று சைவத்தை நிலைநிறுத்த எப்படி திலகவதியார் ஒரு மாதவம் செய்த ஒரு சிவவேடம் தாங்கிய சிறந்த சிவனடியாரோ அப்படிதான் நம்முடைய மங்கையர்க்கரசியார். இந்த தென்புலத்தில் பாண்டி நாட்டில் இன்றைக்கு சைவம் இருக்கிறது என்றால் அதற்கு மங்கையர்க்கரசியார் தான் காரணம். அப்படிப்பட்ட மங்கையரசியார் அந்த தேவி, அவளுடைய ஆக்ஞையின் பேரில் குலச்சிறையார் வந்து ஞானசம்பந்த பிள்ளையை அழைத்து கொண்டு போகிறார். அப்பொழுதும் அவர் ஒரு சிறந்த சிவனடியார், அருளாளர்னு தெரிந்தும் நாவுக்கரசு பெருமான் ஒரு பிள்ளை என்பதனால் அவர் மேலே கருணையினால், கரிசனத்தினால் கிரகங்களுடைய சூழல் சரியில்லை என்று சொல்ல, ஆனால் ஒன்று நாவுக்கரசு பெருமான் சொன்னது போல அங்கே சமணர்கள் அவர் இருந்த மடத்தில் நெருப்பு இடத்தானே செய்தார்கள். அப்போ நாவுக்கரசு பெருமானுடைய வாக்கு அங்கே பொய்க்கல. ஆனால் ஞானசம்பந்த பெருமான் இறைவனை அவர் எந்த அளவுக்கு பணிந்தாரோ, எவ்வளவு அடிமை பூண்டிருந்தாரோ அதுவும் பொய்க்கவில்லை.
அதனால் அவரும் வென்றார், நாவுக்கரசு பெருமானும் வென்றார். மொத்தத்தில் அங்கே வென்றது சைவம் வென்றது. அந்த வகையில் இவர்கள் திருமறைக்காடு தலத்திற்கு மீண்டும் வந்த நாவுக்கரசு பெருமான் அங்கிருந்து பல பதிகங்களுக்கெல்லாம் பல தலங்களுக்கெல்லாம் செல்கின்றார். அடுத்த சந்திப்பு எங்கே வருகின்றது என்றால் திருப்பூந்துருத்தி. நாவுக்கரசருடைய அடியார் பக்தி அந்த அன்பை நிலைநிறுத்துவதற்கு அவர் சென்ற இடங்களெல்லாம் திருப்பணி செய்யும் பொழுது அடியார் குழுமத்தை கூட்டியது மட்டுமல்ல, அந்த இடங்களெல்லாம் மடம் ஸ்தாபிக்கிறார். அப்போ அடியார்களுக்கு ஒரு இடத்தை அமைத்து கொடுக்கின்றார் அவர்களுடைய அந்த சிவ சிந்தனைகளுக்கான. அப்படி சிறந்ததொரு மடத்தை ஸ்தாபிக்கின்றார் நம்முடைய திருப்பூந்துருத்தியில். அந்த தலத்தில் 18 பதிகங்கள் பாடுகின்றார் நாவுக்கரசு பெருமான். அந்த 18 பதிகங்களும் தொகை பதிகங்கள்னு ரொம்ப சிறப்பு வாய்ந்தவை. ஏனென்றால் அவை அதில் ஒன்று அங்கமாலை, இன்னொன்று எண் சீர்கள், 1, 2 என்று எண் சீர்கள் அடிப்படையாக கொண்டது. சிவசக்தி சொரூபத்தை விளக்குவது, பாவநாசத்தை சொல்லுவது, சரியை மார்க்கம் மற்றும் லிங்க தத்துவத்தை உணர்த்துவது, ஆதி புராணம் சிவபுராணமாகிய ஆதி புராணம் சிவனுடைய ஆதி அந்த இல்லாத அந்த தன்மையினை உணர்த்துவது, சித்தம் உள்ளம் மனம் இவற்றிலெல்லாம் இறைவன் எப்படி நிறைகின்றான், இப்படி ஒவ்வொரு சிறப்புகளையும் இந்த திருப்பூந்துருத்தி பதிகங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. இந்த திருப்பூந்துருத்தி பதிகத்தில் சரியா மார்க்கத்தினுடைய சிறப்பை அவர் சொல்லும் அந்த பதிகத்தை மட்டும் சற்று விரிவாக சிந்திக்கணும். அது நம்முடைய கடமை. புக்கனைந்து புரிந்தலர் இட்டிலர் நக்கனைந்து நறுமலர் பொய்திலர் சொக்கனைந்த சூடர் பொழி வண்ணனை மிக்கு காணல் உற்றார் அங்கு இருவரே, மிக்கு காணல் உற்றார் அங்கு இருவரே. இந்த சரியா மார்க்கத்தில் இல்லாததுனால மாலுக்கும் அயனுக்கும் இறைவனுடைய தரிசனம் கிடைக்கும். இப்படி இதை சொல்லி ஒவ்வொரு பாடலிலும் சரியா மார்க்கத்தில் என்னெல்லாம் சிறப்பு. தூய நீர் கொண்டு இறைவனுக்கு அபிஷேகம் செய்வது அவர்கள் செய்யலை, மலர்களால் அர்ச்சிக்கவில்லை, ஆவின் சாணத்தை நீரோடு கலந்து திருமெழுகு திரு அலகு கொண்டு திருக்கோயிலை தூய்மை செய்யவில்லை, மலர்களை கொய்து கூடையில் சுமப்பார் இல்லையா, நெய்யும் பாலும் கொண்டு அபிஷேகம் செய்யவில்லை, சிவபூசை செய்யவில்லை, மரம் ஏறி மலர்கள் கொய்வாரும் இல்லை, நிரம்ப நீர் சுமக்கவில்லையாம் திருமஞ்சனத்திற்கு. அதே போல இறைவனை காண தூய வெந்நீர் அணியவில்லை, மலர் மாலை புனையவில்லை, ருத்ராக்க மாலை அணியவில்லை, என்னே அவர்களுடைய அறியாமை. இதையெல்லாம் செய்திருந்தாலே போதுமே, இறைவனுடைய அடிமுடி தரிசனம் கிடைத்திருக்குமே அப்படின்னு. பொதுவாக பெரியவர்களுடைய காலில் நாம் விழுந்தோம் அப்படின்னா அவர்கள் கீழே விழுந்து விடுவார்கள். அதே மாதிரி தான் இறைவனும். நாம் மேலே போகணும்னு நினச்சா என்றைக்குமே போக முடியாது. ஆனால் கீழே குனிஞ்சிட்டோன்னா அவர் கீழே குனிஞ்சிடுவார். அப்படி தான் நம்முடைய சைவத்தில் அவர் இறங்கியிருக்கார். சொரூப லக்கணத்தை நம்மளால் விளக்கவே முடியாது. அது யாருமே கண்டிராத ஒன்று. எவ்வளோ பெரிய அருளாளர்களுமே, ஏன்னா அந்த ஒன்றோட ஒன்று அவர்கள் ஐக்கியமான பிறகு அவர்களுக்கு தனிப்பட்ட சிந்தனைகளோ எண்ணங்களோ அவர்களிடமிருந்து நமக்கு எதுவுமே கிடைச்சிருக்காது. அப்பேற்பட்ட அந்த சொரூப லக்கணத்திலிருந்து இறைவன் நாதம் விந்துமா சிவமும் சக்தியுமா மகேந்திர தத்துவங்களா சதாசிவமா எதற்காக இறைவன் இறங்கி வரான்? நமக்காக இறங்கி வரான். ஆக இறங்கி வந்தவன்ட்டு அவனே இறங்கி வரும்போது நம்மளும் இறங்கி தான் போகணும். அப்படி இறங்கி பாடுங்கள், பணி செய்யுங்கள், பணிந்த பின் அவனே உங்கள் அகத்துள்ளே கோயிலாக வந்து நிறைவான். அப்படிங்கிறது தான் இங்கேயும் உணர்த்துறார் நம்முடைய நாவுக்கரசு பெருமான். கண்ணப்பரை நினைவூட்டும்படி ஸ்ரீசைலம் கண்ணப்பரை நினைவூட்டும்படி காலத்தி பதிக்கும். அதன் பிறகு அவர் எங்கே செல்கின்றார் நாவுக்கரசு பெருமான்? இந்த திருப்பூந்துருத்தியில் முக்கியமான நிறைவு காட்சி. ஞானசம்பந்தர் முத்து சிவிகையில் வரார். நாவுக்கரசு பெருமான் என்ன செய்கிறார்? அடியாரோடு அடியாராக போகிறார். தான் முன்னாடி இருந்து நான் வந்துட்டேன்னு அவர் சொல்லலை. அப்படி சொல்லியிருந்தால் அவர் ராவணனை ஏன் 10வது பாடலில் ஒவ்வொரு பதிகத்திலையும் வைக்கணும்? அதனால தான் அவர் அடியாரோடு அடியாராக நின்றுட்டார். அதனால் நம்ம அடியாராக இருந்தாலே போதும், நம்மளுக்கு உயர்கதி கண்டிப்பாக கிடைச்சிடும். அதுக்கு மேலே நம்ம போகணுங்கிற அவசியமே இல்லை. அப்படி அடியாரோடு அடியாராக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஞானசம்பந்த பிள்ளை பதறி போய் இறங்கி அவர் வர 2 பேரும் அந்த அடியார் குழுமம் முழுவதும் அங்கே
சிவசிந்தனையில், சிவயோகத்தில், சிவநெறியில் திளைக்கின்றார்கள். இந்த திருப்பூந்துருத்தி தலத்திலையும் பல திருத்தாண்டகங்களை பாடுறார், நேரிசைகள் பாடுகின்றார். அதன் பிறகு காசி செல்கின்றார். அதற்கு பிறகுதான் அவருடைய திருக்கைலாய பயணம். அந்த திருக்கைலாய பயணத்தில் உள்ள அத்துணை அவர் பட்ட கஷ்டங்கள் நம்ம எல்லோருக்குமே தெரியும். அவ்வளவு கஷ்டப்பட்டார். இறைவன் என்ன சொல்லிட்டார்? நீ இவ்வளவு எதற்காக கஷ்டப்பட வேண்டும்? திருவையாற்றிலே வா, அங்கே திருக்கைலாய காட்சியை நான் உனக்கு கொடுக்கிறேன்னு இறைவன் அங்கே திருக்கைலாய காட்சி கொடுக்கின்றார். மாதர் பிறை கன்னியானை திருப்பதிகம் பாடுகின்றார் நம்முடைய நாவுக்கரசு பெருமான். இப்பொழுது ஞானசம்பந்த பிள்ளையருடைய எல்லா காட்சிகளையும் நாம் சிந்திச்சிட்டோம், பக்தி செஞ்சோம். அவருடைய திருக்கைலாய காட்சி திருவையாறில் கிடைத்தது. ஆடி அமாவாசை தினத்தில் இன்றைக்கும் அப்பருடைய கைலாய காட்சி திருவையாற்றில் கோலாகலமாக திருவிழா எடுக்கப்படுகின்றது. இந்த சரியை மார்க்கமும் அடியார் பக்தியும் நமக்கு கொடுக்கும் சிவஞானம் யாது? காயமே கோயிலாக, கடிமனம் அடிமையாக, நேயமே நெய்யும் பாலாக, நிறைய நீரமைய ஆட்டி பூசனை ஈசனாருக்கு போற்றிவி காட்டினோமே. ஆக அகத்துக்குள்ளேயே பூசை செய்யும் ஒரு தன்மையினை இந்த சரியை மார்க்கம் புற வழிபாடு நமக்கு கொடுத்து விடும் அப்படிங்கிறத சொல்கிறார். நிறைவாக திருப்புகலூர் அவர் முக்தி அடைந்த தலம். அந்த திருப்புகலூரில் எண்ணில்லா பதிகங்கள் பாடுகின்றார். அந்த நிறைவு பதிகம் அதை பாடுவதற்கு முன்னர் அவருக்கு இறைவன், அவருடைய இறைவனுடைய கருணையை நம்ம சிந்தித்தோம். ஆனால் அவருக்கு குருவாக இருந்த நம்முடைய திலகவதியார், அவரை பற்றி பெரிய புராண பாடல்கள் அவ்வளவு சிறப்பாக சொல்லுது. அந்த பாடல்களை சிந்திச்சு விட்டு நம்ம நிறைவு பதிகத்தை பாடி நிறைவு செய்வோம். பெரிய புராண பாடல்களில் திலகவதியார் சூளையிலிருந்த நாவுக்கரசரை முதலில் எழுந்துரு அப்படிங்கிறார். எதிலிருந்து? மயக்கத்திலிருந்து எழுந்துருங்கிறார். மயக்கத்துட்பட்டு வீழ்ந்த நிலையிலிருந்து எழுந்து திருவடி சார்பில் நிலைத்து மனத்தில் நினைந்து எழுந்திரு என்று திலகவதியார் கூறுகின்றார். மற்ற உரை கேட்டலுமே மருள் நீக்கியார் தாமும் உற்ற பிணி உடன் அடுங்கி எழுந்து தொழ உயர் தவத்தோர் கற்றை வேணி அருளே காணுமிது களலடைந்தோர் பற்றறுப்பார் தம்மை பணிந்து பணி செய்வீர் என்று. யார் பற்றறுப்பார்? இறைவன். அவன் பற்றறுப்பான். அவனுடைய பணி, அவனை பணிந்து பணி செய்வீர். அவனை பணிவது எப்படி பணிய முடியும்? அடியார் தொண்டு செய்வதன் மூலம், அடியாரை பக்தி செய்வதன் மூலம் அவரை பணியலாம் அப்படின்னு சொல்வார். என்ற பொழுது அவர் அருளை எதிரேற்று கொண்டிறைஞ்ச நின்ற போது தனியாறு நின் மலன்பேர் அருள் நினைந்து சென்று திருவீரட்டம் புகுவிப்பாயாக. திருக்கையிலை குன்றுடையார் திருநீற்றை அஞ்செழுத்தோடு ஓதி கொடுத்தார் திலகவதியார். ஆக திருநீற்றினை கொடுத்து மந்திரோபதேசம் செய்தவர் நம்முடைய திலகவதியார் என்பதை இந்த பாடல்கள் சொல்லுகின்றன. வந்தணைந்து திலகவதியாரிடமே வணங்கி தமது குலம் செய்த நற்றவத்தின் பயனி இந்த உடல் கொடும் சூளை கிடைந்து அடைந்தேன் மயங்காது உய்த்து கரையேயும் நெறி உரைத்து அருளும் என உரைத்தார். தாளினை மேல் விழுந்த அரும் தம்பியார் தம்மை நோக்கி ஆளுடைய தம் பெருமான் அருள் நினைந்து கை தொழுது கோளில் பரசமய நெறி குழியில் விழுந்தறியாது மூழும் மருந்துயர் ஒழிந்தீர் எழுந்தீர் என்று மொழிந்தாராம் திலகவதியார். ஆக மூழும் இந்த துயர், அருந்துயரானது உனக்கு ஒழியட்டும், அதிலிருந்து நீ எழுவீராக என்று சொல்லுகின்றார். உடனே திலகவதியாரின் பாதங்களில் விழுந்து வணங்கினார். தனக்காக உடன்கட்டை ஏறுவதையெல்லாம் விட்டுவிட்டு உயிர்வாழச் சம்மதித்த அந்த அம்மையாரை தவிக்க விட்டு சமண சமய மார்க்கத்தில் சென்று விட்டோமே என்று வருந்துகின்றாரா நாவுக்கரசர். பல நாட்கள் காணாமல் கண்டதால் அந்த பாச உணர்வால் தவக்கோலத்தில் இருந்த தமக்கையை பார்த்தவுடன் அவருக்கு அப்படி ஒரு பரிதவிப்பு, சூளை நோயின் வேதனையும் சேர்ந்ததாம். திலகவதியாரின் காலடியில் வீழ்ந்து வணங்கினார். இப்படி தன்னுடைய குலத்தின் மூதாதையர்களுடைய தவப்பேற்றின் பயனால் மீண்டும் திலகவதியாரினுடைய அவருடைய சிவபக்தியினால் சைவத்திற்கு வந்தார். மீண்டும் வந்தார், மீட்டெடுக்கப்பட்டார் நாவுக்கரசு பெருமான். இப்பொழுது அவருடைய அந்த திருப்புகலூர் பதிகம், அவர் முக்தியடைந்த அந்த நிறைவு பதிகத்தை பாடி நாம் இன்றைக்கு நிறைவு செய்வோம்.
திருச்சிற்றம்பலம். எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ எம்பெருமான் திருவடியே எண்ணின் அல்லால் கண்ணிலேன் மற்றோர்களை கண்ணில்லேன் கடலடியே கை தொழுது காணின் அல்லால் ஒன்னுளே 9 வாசல் வைத்தாய் உக்கடைக்கம் போது உணர மாட்டேன் புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனே ஒருவனையும் அல்லாது உணராதுள்ளம் உணர்ச்சி தடுமாற்ற உள்ளே நின்ற இருவரையும் மூவரையும் என் மேல் ஏவி இல்லாத தர வருத்தாய் கில்லேன் ஏல கருவறை சூழ்கானல் இலங்கை வேந்தன் கடுந்தேர் மீதோடு எமை காலால் செற்ற ஒருவரையால் உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனே பூம்புகலூர் மேவிய புண்ணியனே. இந்த திருச்சிற்றம்பலம். இந்த பாடலில் இருவரையும் மூவரையும் என்மேல் ஏவி. இருவரை என்பது நல்வினை தீவினை, மூவரை என்பது ஆணவம் கண்மம் மாயை. ஆக மும்மலங்களிலிருந்து அகலுவது மட்டுமல்ல, நல்வினை தீவினை என்ற இருமைகளையும் நாம் கடக்க வேண்டும். அதற்குத்தான் எப்பொழுதுமே நாம் எல்லாவற்றையும் சிவபுண்ணியமாக கருதி நம்மளுடைய அடியார் பணிகளை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நல்வினையும் நமக்கு சேராது, மேல் உலகமும் வேண்டாம், அதற்கு மேல் உலகமாகிய எல்லாவற்றிற்கும் ஆதி அந்தம் இல்லாதாகிய சிவ உலகத்தில் சிவ அடியார்களாக இறைவன் திருவடிகளில் அடியாராகவே நாம் ஒடுங்குவதற்கு, சிவபுண்ணியத்தை நாம் பெறுவதற்கு அடியார் குலத்தோடு இணைந்து குருவின் அருளோடும் திருவருளோடும் நமக்கு எல்லா நலன்களும் சிவநலன்கள் கிட்டட்டும். இறைவனுடைய மற்றற்ற ஒப்பில்லாத உயர்வானவனாகிய அவனுடைய பேரன்பு மட்டுமே நாம் பெறுவதாகட்டும். அதற்காக நம்முடைய தேவார திருமுறைகளில் ஒவ்வொரு வார்த்தையும் மந்திர சொல் தான். அவர்கள் சொன்ன ஒவ்வொன்றும் பலிக்கக்கூடியது தான், எதுவுமே பொய்க்காது. இம்மைக்கும் மறுமைக்கும் வேண்டுவன எல்லாம் தரும். நாம் கேட்காதது, நாம் கேட்கக்கூட நினைத்திராத விடயங்களையும் தருவது நம்முடைய திருமுறைகள். அந்த வகையில் இன்றைக்கு மங்கள பாடலாக நாவுக்கரசு பெருமானுடைய தில்லைப்பதிகத்தை பாடி சிவஞானமே நாம் பெறக்கூடிய அறிவு என்பதையும் அவர் சொல்லுவதையும் பாடி நிறைவு செய்வோம். அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம் பாலிக்கும் மேலும் இப்பூமிசை எண்ணம் பாலிக்கும் ஆறு கண்டின் புற இன்னம் பாலிக்குமோ இப்பிறவியே அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும் தொல்லை வல்வினை தொந்தம்தான் என் செய்யும் தில்லை மாநகர் சிற்றம்பலவனார்க்கு தில்லை மாநகர் சிற்றம்பலவனார்க்கு எல்லை இல்லதோர் அடிமை பூண்டேனுக்கே எல்லை இல்லதோர் அடிமை பூண்டேனுக்கே நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும் நமச்சிவாயவே நானவின்றேத்துமே நமச்சிவாயவே நானவின்றேத்துமே நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே
அரசு செய்க, குறைவில்லாதுயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நல்தவம் வேள்வி மல்க, மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம், மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம், மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். இத்தனை காரும் பக்தி சிந்தனைகளை நாம் இன்றைக்கு முக்கியமாக அடியேன் பக்குவம் மெருகேற சிந்திப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்த அடியார் குழு நம்முடைய மாடம்பாக்கம் கருமாரியம்மன் கோயிலில் உள்ள திருமுறை அமைப்பு சார்ந்த அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் வணங்கி, என்னுடைய அடியனுடைய சைவ சித்தாந்த குரு ஐயா நாங்குநேரி சிதம்பரம் ஐயா அவர்களையும், அடியார் குடும்பங்களாக இன்றைக்கு இணையதளங்கள் வாயிலாக தமிழால் இணைவோம் என்ற ஒரு தளத்தின் நிகழ்வுகளை ஒருங்கிணைக்கவும் சொற்பொழிவாற்றவும் ஒரு வாய்ப்பு கிட்டியமையால் இறைவன் சார்ந்த விடயங்களை வெளிக்கொண்டு வரும் ஒரு ஆற்றல் கிடைக்கப்பெறுவதற்கு வழிகோலித்தது. அதே போல தேவி உபாசனா சத்சங்கம் என்ற ஒரு குழுமத்தின் வாயிலாக பக்தி சார்ந்த சொற்பொழிவுகளும் நிகழ்வுகளும் ஒருங்கிணைக்க வாய்ப்பு கிடைத்தது. இவர்கள் அத்தனை பேருமே நல்ல அடியார் கூட்டங்கள் தான். ஆக மென்மேலும் அடியார் கூட்டங்கள் வாயிலாக அனைவருடைய பக்குவமும் சிவபக்குவமாக மலர்வதற்கு இறைவனுடைய பெரும் கருணையும் குருவினுடைய அருளும் அனுகிரகமும் நம்மை எல்லோரையும் ஒன்று சேர, எப்படி ஞானசம்பந்த பெருமானுக்கு ஆச்சாள்புரத்தில் ஒன்று சேர அடியார்களோடு அனைவருக்கும் சிவகதியும் சிவ பேரும் கிடைத்ததோ, அப்படி யாரும் விடுபடாது அனைவருக்கும் இறைவனுடைய கருணையினால் மட்டுமே அது கிட்டும், அது எல்லோருக்கும் கிட்டும் என்ற ஒரு நம்பிக்கையை நமக்கு விதைத்திருக்கும் நால்வர் பெருமக்களுடைய திருவடிகளையும் இன்றைக்கு திருநாவுக்கரசு பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி இன்றைக்கு நாம் நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.